Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. Guys, இது ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். இது அப்படி நீங்கள் கேரி ஃபார்வர்ட் கூட பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி, பெரிய காம்ப்ளிகேஷனில் எதுவுமே கிடையாது. ஓகே, எப்படி என்ட்ரி என்ன எக்ஸிட் எல்லாமே நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50ல் 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நான் ரேண்டமாக 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாச்சும் பஜாஜ், ரிலையன்ஸ், Tata Communications, Tata Consultancy, State Bank of India and ONGC. ஓகே, இது வந்து நான் ரேண்டமாக செலக்ட் பண்ணது. நீங்களும் இந்த மாதிரி ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரேண்டமாக செலக்ட் பண்ண ஸ்டாக்கில் நீங்கள் 300 ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த எல்லா ஸ்டாக்லையுமே ட்ரேட் கிடைக்குமானா கிடைக்காது. 2 ஸ்டாக்கில் கிடைக்கலாம், ஒரு சில டைம் 5 ஸ்டாக்கில் கிடைக்கலாம், ஒரு நாள் ஒரே ஒரு ஸ்டாக்கில் மட்டும்தான் கிடைக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் எடுங்க, விச் இஸ் மோர் தென் எனஃப். ஒரு ஸ்டாக்கில் ஒரு டைம் கிடச்சா கூட பரவாயில்ல, ஓகே எடுங்க போதும். இல்லை ஒரே ஸ்டாக்கில் 3 ட்ரேட் எடுத்தால் கூட அது உங்களோட இஷ்டம், இட்ஸ் டோட்டலி ஃபைன். நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எக்ஸிட் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி கேண்டில் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்போவுமே. டெய்லி கேண்டிலில் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நேற்று கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்குவேன். ஓகே, இதுதான் நேற்று கேண்டிலோட ஹை அண்ட் லோ. எல்லாத்துலேயுமே மார்க் பண்ணியிருக்கு பாருங்கள். இது இன்னைக்கு கேண்டில், இது நேற்று கேண்டிலோட ஹை அண்ட் லோ, இது நேற்று கேண்டலோட ஹை அண்ட் லோ. அதே மாதிரி தான் இதுவும் எஸ்டர்டேஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியாச்சு அப்படின்னா சிம்பிள், அந்த கேண்டில் அது க்ராஸ் பண்ணும். நேற்று கேண்டில் க்ராஸ் பண்ணுச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் ஒரே ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதாச்சும் 3 EMA இண்டிகேட்டர்ஸ்குள்ளே போயிட்டு இந்த 3 EMA டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். வந்துருச்சுன்னா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் செட்டிங்ஸ் வந்துட்டு சிம்பிள் இன்புட் 10, 21, 44. ஓகே, 10 ஒயிட், 21 க்ரீன், 44 வந்து ரெட். அப்ளை பண்ணியாச்சு, அப்ளை ஆயிரும். இஎம்ஐஸ்க்கு மேலே இருக்கணும் ப்ரைஸ். அதே மாதிரி டேவோட ப்ரீவியஸ் நாளோட ஹையை பிரேக் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ட்ரிக்கான ஒரு சிக்னல். ஓகே, சிக்னல் கேண்டில் ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இருந்தால் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட். ஓகே, புரிஞ்சுதா? இவ்வளோ சிம்பிளான ட்ரேட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுவோம். இது ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடையாது. ஓகே, இது ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாக்கில் ஸ்ட்ராங். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இஎம்ஐ அப்ளை ஆகிருக்கு. இதுதான் வந்து 9:15 மேலே போச்சு, கீழே வந்துச்சு. இது ஒரு இன்டிசிசிவ் கேண்டில். இங்கே நீங்கள் எங்கே என்ட்ரு பண்ணலாம் தெரியுமா? இது பிரேக் பண்ணல பாருங்கள். இது வந்து டே வந்து பிரேக் பண்ணல. ஸோ இதோட ஹை பிரேக் பண்ணும்போது கூட நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். அதாச்சும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சா 1:2 ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இல்லை இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணுவேன், கண்டிப்பாக என்ட்ரி பண்ணால் இது வந்துட்டு 21 என்ன சொல்கிறது. ஓகே, இங்கே பாருங்கள் 15 மினிட்ஸ் கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ். இது ஸ்ட்ராங் க்ளோஸ், இது ஸ்ட்ராங் க்ளோஸ். நீங்கள் இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணால் கூட ஓகே. இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணுங்கள். அதான் இந்த கேண்டிலோட லோ ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட். ஓகே, தட்ஸ் இட். 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் இஸ் ஆல்வேஸ் குட். இந்த கேண்டில் பாருங்கள், 9:15 கேண்டில் ஸ்ட்ராங்கான க்ளோஸ். இங்கே என்ட்ரி பண்ணியிருக்கோம். இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட். அதே மாதிரி டேயோட ஹை, நேற்று டேயோட ஹை பிரேக் பண்ணிடுச்சு. அது ஒரு இன்னொரு கன்ஃபர்மேஷன். ஓஎன்ஜிசி நமக்கு என்ட்ரி கிடைக்கவே இல்லை. கீழே சைடு பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுப்போம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி, ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு டெய்லியோட ஹைலோ மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஹை பிரேக் ஆச்சு, ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், இது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில், இது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில், இது ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். இந்த ஸ்ட்ராங் கேண்டில் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஓகே, இந்த கேண்டில் கீழே தான் ஸ்டாப் லாஸ் 1:2 டார்கெட். ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். கொஞ்சம் சைடு வேஸ் போய் அதுக்கப்புறம் ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். இங்கே ஸ்ட்ராங்கான என்ட்ரி கிடைக்கல. அது போக டேயோட ஹையும் பிரேக் பண்ணல. ஸோ இங்கே ட்ரேடே கிடையாது. இங்கே ட்ரேட் கிடச்சிருக்கு. அதாச்சும் இங்கே ஸ்ட்ராங்காக க்ளோஸ் கொடுத்துருக்கு, கீழே வந்து ரிட்டர்ன். ஆனால் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணல. இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணல, டேரெக்டாக மேலே போக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணால் கூட இட்ஸ் டோட்டலி ஃபைன். இங்கே என்ட்ரி பண்ணி இந்த கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சா கூட டோட்டலி ஃபைன். நீங்கள் இப்படி கூட ட்ரேட் பண்ணலாம். ஓகே, சிம்பிள் ரூல்ஸ் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சைட்வேஸ் போயிட்டுருக்கு. எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா ஃபைன். இதில் ஒன்றில் போச்சுன்னா வேறு ஸ்டாக்கில் பிடிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஷீட்டை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். என்ட்ரி 6:54. ஓகே,
654. Stop loss 647. 647. ரிஸ்க் இதில் 1000 rupees, குவான்டிட்டி 143 குவான்டிட்டி வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் 93,000 ஆகுது. ஓகே, நிறைய பேர்த்துக்கிட்ட அவ்வளோ இருக்கிறதுனால லெவரேஜ் எடுக்காதீங்க. லெவரேஜ் எடுக்காமல் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. லெவரேஜ் எடுத்தால் விட்ஸ் பேட். உங்களுக்கு அகேன்ஸ்ட் போச்சுன்னா தேவையில்லாமல் பெரிய லாஸ் வாங்க வேண்டியது வந்துடும். பெரிய லாஸ் எலிமினேட் பண்ணுங்கள். 2% ரிஸ்க் எடுங்க போதும். அதுக்கு மேலே ரிஸ்க் வேண்டவே வேண்டாம். மார்க்கெட் எங்கேயுமே போகிறது கிடையாது. இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கொடுத்துரும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. இதை கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் 300 ட்ரேட்ஸ் எடுங்க. எடுத்தால் தான் இதோட வின் ரேஷியோ உங்களுக்கு புரியும். 1:2ங்கிறது கிடச்சிரும். அதுக்கு மேலே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 1:2.5 போயிடுச்சுன்னா காஸ்ட் டு காஸ்ட் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, 1:3 போயிடுச்சுன்னா 1:1 கொண்டு வந்துருங்க ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணிங்கன்னா உங்களால் பெரிய ப்ராஃபிட்ஸ் பிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் கிடையாது, எந்த விதமான காலும் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் சம்மரைஸ் வேணால் நான் திருப்பி பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக் ஃப்ரம் நிஃப்டி 50 சூஸ் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரீவியஸ் டேயோட ஹைலோ மார்க் பண்ணிக்கோங்க. அதாச்சும் இதுதான் ப்ரீவியஸ் டேயோட ஹைலோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹைலோ மார்க் பண்ணிவிட்டு இஎம்ஐஸை ப்ளாட் பண்ணுங்கள். அதாச்சும் 3 இஎம்ஐஸ் டைப் பண்ணிங்கன்னா 3 இஎம்ஐஸ் ப்ளாட் ஆயிரும். இஎம்ஐஸோட செட்டிங்ஸ் பார்த்தா 10, 21, 44. அது என்ன கலர் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதோட ஹை பிரேக் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்கான பிரேக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணும். அதாச்சும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் கேண்டில். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் வேணும். ஓகே, அதாச்சும் கேண்டிலுக்கு மேலே விற்கலாம் அதிகமாக இருக்கக்கூடாது. சின்ன விக் இருந்துச்சுன்னா டோட்டலி ஃபைன். ஆனால் ஸ்ட்ராங்காக ஒரு என்ட்ரி கிடச்சா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டிலுக்கே கீழே, இல்லாட்டி நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம டே ஹை பிரேக் பண்ணிச்சுல அந்த லைனுக்கு கீழே வச்சா கூட அது டோட்டலி ஃபைன். பெஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி 1:2 டார்கெட் வச்சுட்டு உட்காந்திங்கன்னா போதும். டார்கெட்னா டார்கெட், ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ். நடுவில் என்ட்ரி எக்ஸிட் எதுவும் வேண்டாம். பிகாஸ் தட் இஸ் நாட் ஆல் ரெக்கமெண்டட். அப்படி ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிஃப்டி 50 5 ஸ்டாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா அதில் லிக்விடிட்டி ஹையர். அதுதான் ஒரே ரீசன், வேறு எதுவுமே கிடையாது. லிக்விடிட்டி ஹையர்னால செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 2% மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் போதும். இதில் எல்லாமே ட்ரேட் கிடைக்காது. ஓகே, அதே மாதிரி இஎம்ஐஸில் இருந்து சப்போர்ட் கிடச்சதுனா கூட இட்ஸ் வெரி குட். அதாச்சும் இந்த மாதிரி கேண்டில்ஸ் வந்து இஎம்ஐயில் ஒரு சப்போர்ட் வாங்குதுன்னா விச் இஸ் குட். ஓகே, 21ல் இன்னி நல்லாவே சப்போர்ட் வாங்கும். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா 21 மூவிங் ஆவரேஜில் நல்லாவே சப்போர்ட் வாங்கும். உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா 21 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் வாங்கும்போது இன்னி நல்லது. 44 க்ராஸ் பண்ணும்போது நீங்கள் செல் பண்ணால் கூட இட்ஸ் டோட்லி ஃபைன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே ஸ்ட்ராட்டஜி வீடியோ கைஸ். இதில் கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் பிங் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் வந்துட்டு இதோட வின் ரேஷியோ தெரியும், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது கண்டென்ட் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.